Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாத்துக்குடி ஆரஞ்சு பழங்களை எப்படி ஈஸியா ஜூஸ் போடலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். சாத்துக்குடி பழங்களை ஜூஸ் போடணும்னா ஜூஸரோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ஜூஸ் போடுவோம். ஆனா எல்லார் வீட்லயும் ஜூஸர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுல போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தாம எப்படி ஈஸியா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஜூஸ் போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு நமக்கு எவ்வளவு சாத்துக்குடி வேணுமோ அதை இந்த மாதிரி நல்லா தரையில் அழுத்தி விட்டுக்கலாம். இதனால் நமக்கு ஜூஸ் ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்து நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துட்டு நார்மலாக நம்ம எப்படி ஜூஸ் போடுறதுக்கு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பவுல் வச்சுட்டு நம்ம ஜூஸ் போடுறதுக்கு இந்த விஸ்கை தான் பயன்படுத்த போகிறோம். விஸ்க் பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே இப்போ கண்டிப்பாக இருக்கும். இந்த விஸ்கை வச்சுட்டு பழத்தோட நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் சும்மா லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஜூஸ் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது நீங்கள் முன்னாடியே பழத்தை நல்லா அழுத்திடுறதுனால விஸ்கை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. சும்மா நம்ம ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணாலே போதும். ஈஸியாக நமக்கு பழத்தோட ஜூஸ்லாம் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட சதையே இல்லை, எல்லா ஜூஸுமே தனியாக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பழங்களுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் காட்டுறேன். மற்றபடி இதை நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியுமே ரொட்டேட் பண்ணி விட்டோன்னா நமக்கு மொத்த ஜூஸுமே வந்துடும். இப்போது இந்த பழத்தையுமே நல்லா பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மொத்த ஜூஸுமே வந்திருக்கு. கொஞ்சம் கூட பல்ப் இல்லவே இல்லை. நமக்கு ஒரு பழத்துலேருந்து இந்த அளவு ஜூஸ் வந்திருக்கு. இதனால் பழமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ இதை நம்ம ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் சாத்துக்குடி ஆரஞ்சு பழங்களை ஜூஸ் போட பயன்படுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் எவ்வளோ பழம்னாலும் ஈஸியாக நம்ம கை வலிக்காமல் ஜூஸ் போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.